அரசியலை விட்டு விலகும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கிய அரசியல்வாதியாகவும் மக்களுடைய நாயகனாகவும் கருதப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ். ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உடைய நிலைமை இன்று எப்படி இருக்கிறது அப்படின்னா தலைகீழாக இருக்கு. இனிமேல் அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓபிஎஸ் மனதிலிருந்து வெளியேறி விட்டன அப்படின்னு தான் சொல்லியாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவை ஒன்றிணைத்து விடுவேன், அதிமுகவில் ஒன்றிணைந்து போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது ஓபிஎஸ் மத்தியில இருந்தது. அதற்கு பாஜக மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று பாஜக எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் போய்விட்டது. பாஜகவிற்கு மிக முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிற்கு தேவைப்படும் அப்படின்னால் இருப்பார்கள், இல்லை என்றால் கலட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் ஓபிஎஸ்ஸையும் கட்டி விட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட ராமநாதபுரம் தொகுதியிலே பாஜகவின் மூலமாகத்தான் ஓபிஎஸ் போட்டியிட்டு தோல்வியை தழுவிட்டார். இடத்திலே வெற்றி பெற்றிருந்தால் கூட ஓபிஎஸ்ஸின் பின்னால் அதிமுக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடி இந்த 3 நபர்களுமே வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை என்பது கூட இப்போதும் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிறது. அதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சரி என்று தலையாட்டி விட்டுதான் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஓபிஎஸ்ஆ எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம். ஏன்னா எடப்பாடியின் பின்னால் தான் அதிமுக என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் இறங்கி இருக்கிறாராம். அதற்கு நமது ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் கூடிய பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இனிமேல் புதிய கட்சியை தொடங்கி அதை வளர்த்தெடுக்க உங்களால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதன் காரணமாக அரசியலை விட்டு விலகிக் கொள்ளலாமா அப்படிங்கிற முடிவில் கூட ஓபிஎஸ் இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.